செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆடி கிருத்திகை விழாவின் போது கோயில் வளாகத்தில் குடிநீர் தொட்டியில் சரிந்து விழுந்ததில் 7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி தனது குடும்பத்தினருடன் வேலூர் பாலமுருகன் கோயிலுக்கு சென்றிருந்தார். அப்போது அவரது மகன் கௌசிக் டிராக்டரில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியில் தண்ணீர் குடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தொட்டி சரிந்து அவர் மீது விழுந்தது. பலத்த காயமடைந்த சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து காவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடி கிருத்திகை விழாவில் நடந்த இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகளாக தற்போது காணலாம். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கனிகார அள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்த சம்பவத்தை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளி வளாகத்தில் உள்ள கழிப்பறையின் இரும்பு கதவை திறக்க முயன்றபோது 9 மாணவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். சம்பவம் தொடர்பாக நல்லம்பள்ளி வட்டார கல்வி அலுவலர் ஆய்வு மேற்கொண்டபோது கழிப்பறைக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுதே மின் கசிவுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் அலட்சியம் காட்டியதாக அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 3 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. 1905ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை அங்காடி அமைக்கப்பட்டது. இந்த விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இந்த சிறப்பு அங்காடியில் படுக்கை விரிப்பு, தலையாணை உறை, போர்வை, துண்டு, காட்டன் சேலை, மென்பட்டு சேலை, திரை சேலை, மேட் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி பொருட்களுடன் புவிசார் குறியீடு பெற்ற பவானி ஜமக்காலமும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு விற்பனை 2 நாட்கள் நடைபெறுவதுடன் அனைத்து பொருட்களுக்கும் 20% தள்ளுபடி வழங்கப்படுவதாக கைத்தறித்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டியில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறிந்து கூறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவ குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வாடகை வீட்டில் செயல்பட்டு வந்த மையத்தில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு சட்டவிரோதமாக ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சோதனையின் போது அதிகாரிகளை தாக்கி கீழே தள்ளிவிட்டு முதன்மை குற்றவாளியான சுகுமார் உள்ளிட்ட சிலர் தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக துளசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சுகுமார் உள்ளிட்ட 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மே 20ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்போது மீண்டும் பேரவை கூட உள்ளதாக தெரிவித்தார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சட்டப்பேரவையில் உரையாற்ற உள்ளார் என்றார். மேலும் பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறையை கவனித்து வரும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27ஆம் ஆண்டிற்கான ரூபாய் 14,100 கோடி மதிப்பிலான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார் எனவும் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மருத்துவர் கிராமத்தில் உள்ள முனியப்பன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கற்பக விநாயகர் கோவிலில் இருந்து பால் குடங்களை சுமந்து மேளதாளங்கள் மற்றும் மங்கள இசையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று முனியப்பன் கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து முனியப்பன் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அடமானம் பெற்ற காரை போலி ஆவணங்கள் மூலம் நண்பருக்கு விற்று உரிமையாளர் பணத்தை திரும்ப கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லாவை பழனி தாலுகா போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த காளிதாஸ் தனது காரை ரூபாய் 2 லட்சத்திற்கு அடமானம் வைத்திருந்த நிலையில் அந்த காரை போலி ஆவணங்கள் மூலம் 3.5 லட்சத்திற்கு விற்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் மோசடி உறுதியானதை தொடர்ந்து ஷேக் அப்துல்லாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திருநெல்வேலி மாவட்டம் கடையம் வனச்சரகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிக்கிய ஆண் கரடி மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு முண்டாந்துறை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 31ஆம் தேதி வடமலை சமுத்திரம் பகுதியில் கரடி தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து வனத்துறையினர் 4 இடங்களில் கூண்டுகள் அமைத்து கண்காணிப்பு மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை வடமலை சமுத்திரம் அருகே அமைக்கப்பட்டிருந்த கூண்டில் சுமார் 8 வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி சிக்கியது. கால்நடை மருத்துவர் பரிசோதனையில் கரடி நலமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கரடி அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்ட அளவிலான 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டியில் சகாயமாதா மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சாம்பியன் பட்டம் வென்றன. கரப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் செங்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி அணியை எதிர்கொண்டு சகாயமாதா பள்ளி மாணவிகள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றன. இந்த வெற்றி மூலம் மாவட்ட அளவிலான கபடி போட்டிக்கு அவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவிகள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து பூம்புகார் நோக்கி சென்ற 2B அரசு பேருந்து செம்மலர் கோவில் கடை வீதியில் பயணிகளை ஏற்ற நின்றபோது திடீரென பழுதாகி சாலையிலேயே நின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களை கீழே இறக்கி பேருந்தை தள்ளிய நிலையில் மீண்டும் இயக்கப்பட்டு சென்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நிற்பதாகவும் உரிய பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள பொன்மார் பகுதியில் தந்தை முகுந்தன் தனது 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது குண்டும் குழியுமான சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது எதிரே வந்த கார் மோதியதில் 4 வயது சிறுவன் சுஷாந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தந்தை மற்றும் மற்றொரு குழந்தை காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சாலை பராமரிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற மறியலால் அப்பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.